வணக்கங்க. நம்ம இன்னைக்கு பல்பொடி தான் பார்க்க போகிறோம். பல்பொடி அப்படின்னாலே பார்த்திங்கன்னா, வெறும் பல்லை வந்து பளிச்சுன்னு மட்டும் வச்சுக்காம, நம்ம பல்லுக்கு எந்த அளவுக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பேருக்கு பல் வீக்கம், ஈறு வீக்கம், பல் கூச்சம், எனாமல் தேய்றது, அதுக்கப்புறம் வாயில் துர்நாற்றம், அதுக்கப்புறம் சாக்லேட் சாப்பிட்டா பல் சொத்தை வர்றது சின்ன பசங்களுக்கு, அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த பல்பொடியை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா, கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் இதில் 3த்தையும் பிரதானமாக வச்சு தான் நம்ம வந்து இந்த பல்பொடி நம்ம ரெடி பண்ணுறோம். இந்த பல்பொடியை வந்து அரைக்கிறதுக்கு முன்னாடி இது 3த்தையும் நல்லா நம்ம வந்து வெயிலில் காய வச்சுருவோம். அதுக்கப்புறமா இது அதுக்குன்னு இருக்க மிஷினில் தான் பொடிக்க முடியும். நம்ம வந்து வீட்டில் இருக்க மிக்சிலேயோ இதுலேயோ வந்து பொடிக்க முடியாது. அந்த மாதிரி பொடிச்சு நம்ம இந்த மாதிரி பவுடராக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுப்போம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பல்பொடி ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி கிராம்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் முக்கியமானது வந்து வால் மிளகு. இந்த வால் மிளகை நம்ம நிறைய இதில் சேர்த்து, ஏன்னா இந்த வால் மிளகு நம்ம சேர்க்குறதுனால என்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லுக்கு வந்து நல்ல ஒரு அந்த நமக்கு பல் சார்ந்த பிரச்சனைகளை அதிகமாக போக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த வால் மிளகுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்துப்பு, இது எல்லாத்தையும் நம்ம தனியாக திருப்பி நம்ம வீட்டில் எல்லாத்தையும் அரைச்சி தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி பல்பொடியாக நம்ம வந்து பாட்டிலில் கொடுக்குறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுற போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அளவுக்கு நம்ம எடுத்தால் போதும். ஒரு பல்லு தேய்க்கிறதுக்கு நமக்கு இந்த அளவு வந்து எடுத்தாலே போதும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து உள்ளங்கையில் இந்த மாதிரி எடுத்து தேய்ச்சாலே 2 வாட்டி தேய்ச்சாலே வந்து பல் வந்து சுத்தமாக தூய்மையாகிடும். நிறையலாம் இதுக்கு வந்து செலவாகாது. நம்ம வந்து ரெடி பண்ணது கிடையாது. இந்த பல்பொடி வந்து நம்ம முன்னோர்கள் வந்து சித்த மருத்துவத்தில் அப்பையிலேருந்து இதெல்லாம் வச்சு தான் யூஸ் பண்ணி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை நம்ம திருப்பியும் ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பல் ஹாஸ்பிட்டல்ஸும் பல் சார்ந்த பிரச்சனைகளும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட எது சாப்பிட்டாலும் பல் சொத்தையாகிறது, பல் வலி வர்றது, எனாமல் தேய்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இப்போ வந்து நிறைய பேர் சந்திக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்குமே அந்த மாதிரி பர்சனலாக பிரச்சனை இருந்தது. ஸோ அப்போ நாங்கள் பல்பொடியை வந்து இந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்து, அதுக்கப்புறம் அது நல்லாயிருக்குன்னு சில பேர் கேட்க ஆரம்பிக்கும் போது எங்கள் ப்ராடக்ட்டோட அதையும் நாங்கள் சேர்த்து ஆட் பண்ணி நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் வாங்கி நீங்கள் அரைச்சி நீங்கள் வந்து பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை முடியாதவங்க எங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் வந்து 50 கிராம்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். 50 கிராம், 100 கிராம் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். நம்மக்கிட்ட இருக்க பல்பொடி வாங்கி யூஸ் பண்ணவங்க பார்த்திங்கன்னா யாருமே வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா எந்த விதத்துலேயும் அது வந்து நமக்கு கெடுதலை தரப்போகிறது கிடையாது, நன்மை தான் நமக்கு தரப்போகுது. பல்பொடி வந்து நமக்கு வந்து வெயில் அடிக்கும் போதெல்லாம் வந்து நம்ம காய வச்சுருப்போம். இந்த மாதிரி வாங்கி காய வச்சுட்டு, ஏன்னா ஆல்ரெடி காஞ்ச பொருள் தான், இருந்தாலும் நம்மளும் ஒரு வாட்டி நல்லா வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து பூச்சி வண்டு அந்த மாதிரிலாம் வராது. அந்த பிரச்சனைலாம் தவிர்க்கிறதுக்காக நம்ம நல்லா வெயிலில் வச்சுருவோம். நெல்லிக்காய் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் காய வச்சு பொடி பண்ணதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி பவுடர் வந்து நமக்கு வரும். இது வந்து ஆல்ரெடி காலி ஆகிடுச்சு, இன்னும் ஒரு 1/2 கிலோ பவுடர் தான் இருக்கும். அதுக்கப்புறமா அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து டப்பாவில் போட்டு பேக் பண்ணி அப்பப்போ கூட இன்ஸ்டண்ட்டாக தான் நம்ம கொடுக்குறது. நிறையலாம் ரெடி பண்ணி வச்சுலாம் நம்ம கொடுக்குறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெர்பல் ப்ராடக்ட்டை ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருக்காங்க. எல்லாருமே பேஸ்ட்டு தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க தான் இன்றைக்கி அதிகம். பல்பொடினா அதை எடுத்துகிட்டு கையில் தேய்க்கணுமா அப்படின்ற மாதிரி அது சோம்பேறித்தனமா இல்லை என்ன காரணம்னு தெரியல. பட் ஆனால் மக்கள் வந்து இன்னுமே ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூங்க.